சுவையான ஆலு பாலக்கறி செய்ய ஃபர்ஸ்ட் சுடு தண்ணியில் பாலக்கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உடனே எடுத்துட்டு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில சேர்த்துருங்க. கீரையை மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாலக்கீரை அரைச்சாச்சு, திறந்து பார்த்துடலாம். ஓ, மறுபடியும் கரையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்ஃபெக்ஸில் உள்ளே கீரை கரை வெளியே. கடாயில் எண்ணெயை ஊற்றி சீரகம், சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு, நறுக்கின தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச உருளைக்கிழங்கு, அரைச்ச பாலக்கீரையை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரம் மசாலா தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சம் நெய், கசூரி மேத்தி, நறுக்கின இஞ்சி, ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சூடாக சர்வ் பண்ணுங்க. சர்ஃபெக்ஸில் உள்ளே சாப்பாடு கரை வெளியே.